நம்ம ரவா, மைதா, நம்ம அரைச்சி வச்சிருந்த சீனி, ஏற்கனவே கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிருந்தேன். இப்போ இந்த மாவு ஒன்றுத்துக்குன்னு ஜீனி இலக்கம் கொடுத்துட்டு மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் பணியாரம் எண்ணெயில் ஊற்ற வரும். தண்ணி கொஞ்சம் தான் நான் ஊற்றிருக்கேன். அது ரவையோடு சேர்த்து சீனியை போட்டு மைதாவை போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு இருக்குது. இதை இப்போ பணியாரமாக ஊற்ற ஆரம்பிக்கலாம்.